Hi friends, welcome to Samaiyalthiruvizha. இன்னைக்கு நம்ம Samaiyalthiruvizha சேனல்ல நல்ல ஹெல்தியான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்ப பாத்துறலாம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. கேரட் 2. பீன்ஸ் 10 ல இருந்து 15 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் 10. நீங்க மஷ்ரூம்க்கு பதிலா பனீர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சமையல் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் செஞ்ச பிரெட் கிரம்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கில் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகமும் சோம்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துடலாம். மஷ்ரூமை நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். கேரட்டும் பீன்ஸும் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் இல்லையா, அதனால் இப்போ சேர்க்க வேணாம். நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அது கடாயில் ஒட்டும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து மூடி வச்சு காய் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் காய் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். அப்போனா தான் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும் மசாலா. இல்லைன்னா மசாலாவோட ரா ஸ்மெல் இந்த கட்லெட்டில் அப்படியே தெரியும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்லெட்டையும் பிரெட் கிரம்ஸையும் கோட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பைண்டிங் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவில் அரிசி மாவை கலந்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. அப்படி தான் கட்லெட் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகும் நம்மளுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு முட்டையை கூட நல்லா பீட் பண்ணி பைண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஆற வச்சு வச்சுருந்த காய்கறி அப்புறம் மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் மேஷர் இல்லை அப்படின்னா இந்த குழம்பு கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது கட்லெட் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கட்லெட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கட்லெட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட்லெட் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட்லெட் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ கட்லெட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க.
பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற காய்கறிகளையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். ஸோ கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த கட்லெட் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம கட்லெட் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸ் ஆயிலை நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.